ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்னே நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன், அதை நீங்கள் நல்லா கேளுங்க. டோன்ட் எக்ஸால்ட் எனி எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் பட் எக்ஸால்ட் தி எட்டர்னல் வேர்ட் ஆஃப் காட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய ஆழமான அனுபவங்களை அல்ல, ஆவியின் பட்டயத்தையே தூக்கி பிடிப்போம். அதாவது இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல மனசுக்குள்ளே முதல்ல அவங்க வெளியில் சொல்கிறது என்னென்னா அவங்களோட அனுபவம். நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தெரியுமா, நான் என்ன ஃபீல் பண்ண தெரியுமா. அதனால தான் இந்த டிஸ்க்ளைமரை முதல்ல சொல்லிக்கிறேன். உங்களுடைய அனுபவத்தை நான் மதிக்கிறேன், உங்களுடைய அனுபவத்தை நாங்கள் தவறாக கருதலை. ஆனால் இந்த அனுபவங்களை தூக்கி பிடிப்பதை விட வசனத்தை மாத்திரமே தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்கள் அனுபவம், அது உங்களுக்கு ஓகே. ஆனால் வசனம் எல்லாருக்கும் பொருந்தும். இன்னும் சொல்லப்போனால் சீர்திருத்தவாதிகள் வாழும் பொழுது அவங்க சொன்ன காரியம் நமக்கு எல்லாம் தெரியும், சோலா ஸ்கிரிப்சூரா, விச் மீன்ஸ் வசனம் மாத்திரமே. நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறதுல வசனம் மாத்திரமே. இன்னொரு லெவல் அடுத்து போய் டோட்டா ஸ்கிரிப்சூரா அப்படின்னா, நாட் ஓன்லி ஸ்கிரிப்சர் அலோன் பட் ஸ்கிரிப்சர் இஸ் சஃபிஷியன்ட். வசனம் எங்களுக்கு போதும், வசனத்தில் இருக்கிற வெளிச்சம் போதும் அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டுட்டு நீங்கள் உடனே கல்லெடுத்து அடிச்சிடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறத வசனத்தில் இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். உங்களோட அனுபவம் தனிப்பட்டதாக இருந்தால் அதை மதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். அதை மற்றவர்களிடத்தில் திணிக்காமல் வசனத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம திணிப்போம் அப்படிங்கிறதான். டிஸ்க்ளைமர் நல்லா கேட்டுக்கிடுங்க. நான் சொல்ல போகிற காரியத்தை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி குறித்து தியானிக்கும் பொழுது ஒரு கேள்வி வரும், ஆமாம் நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரா? இது எல்லாருக்கும் பொதுவாக வரக்கூடிய கேள்வி. இப்போது ஒரு சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, நான் இன்னென்ன மாதிரி காரியங்களெல்லாம் பண்ணி இப்படிலாம் பண்ணி நாங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பரவாயில்ல, இது அவங்களுக்கான செய்தி இல்லை. நீங்கள் அப்படிப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு இல்லை. ஒருவேளை உங்கள் மனதில் இப்படி ஒரு செய்தி எண்ணம், அதாவது நமக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பாரா, நமக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வருவாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இதை முழுசாக பாருங்கள், சரியா? பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள் வருவார், வாசம் செய்கிறார். வசனத்தை மட்டும் நான் காமிக்கிறேன், நீங்கள் வசனத்தை மட்டும் நோட் பண்ணி கவனிச்சிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை நீங்கள் படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். காரியம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் முதல் பிரசங்கம், அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கெல்லாம் கேட்குறாங்க, சரியா பிரசங்கத்தை கேட்டுட்டோம். என்ன பிரசங்கம்? பேசிக்காக சுவிசேஷ பிரசங்கம், 5-fold காஸ்பல். நம்ம சொல்லக்கூடியது தான், பாவம் இல்லாமல் இயேசு பிறந்தார், பாவம் இல்லாமல் இயேசு வாழ்ந்தார், நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமானார், மரித்தார், உயிர் தெழுந்தார், பரமேறினார், மீண்டும் வரப்போகிறார், மனம் திரும்புங்கள். இந்த பிரசங்கத்தை பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சுன்னு கேட்குறாங்க, ஓகே பிரதர்ஸ் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்ன காரியம் என்ன? வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, மிக முக்கியமான காரியம் இதுதான், மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, அப்படின்னா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர்னு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அது முக்கியமாக்கும் இது முக்கியமாக்குன்ட்டோம். ஆனால் இங்கே முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு. இந்த 2 தான் மிக முக்கியமான காரியம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் மிகப்பெரிய அற்புதம் எந்த அற்புதம்னா பாவ மன்னிப்பு தான். அது எப்படி பிரதர், பாவ மன்னிப்பு பெரிய அற்புதமா? இல்லைங்க, இயேசுவே சொல்லியிருக்கிறார். எங்கே இருக்குது? மத்தேயு 9வது அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை கூரையை பிச்சுட்டு இறக்குனா அவர் என்ன பண்ணார்? திமிர்வாதத்தை குணப்படுத்துறதுக்கு பதிலாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னாரு. உன்னை சுற்றி இருக்கிறவன்லாம் பரவாயில்லையே பாவத்தை மன்னிச்சிட்டாரு, எப்போ குணப்படுத்துவார் அப்படின்னு கேட்கல. பாவத்தை எப்படி அவரால் மன்னிக்க முடியும்? அது தெய்வம் செய்கிற விஷயம் சார், அதை எப்படி செய்ய முடியும்? அன்னைக்கு குணமாக்குறதுக்கு நிறைய மாந்திரிகள் இருந்தாங்க, நிறைய சார்சரஸ் இருந்தாங்க, மாய வித்தக்காரங்க இருந்தாங்க. ஆனால் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி யாரும் சொன்னதே இல்லை. இப்போ இயேசு பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னால் பட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா, தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய அற்புதங்கள், அடையாளங்கள், இன்னும் பெரிய பெரிய காரியம், மற்ற காரியம்லாம் நாம் மட்டும் செய்யலை சார், இன்னும் மற்றவங்களும் செய்ய முடியும். நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நாம் செய்கிறோம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் யாருமே செய்ய முடியாத மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா பாவ மன்னிப்பு. அப்போ எப்போ பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வருவார்? இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
அப்போ நம்ம பாவமன்னிப்பு எடுத்துட்டு ஞானஸ்நானம் பெற்றாதான் பரிசுத்தாவே நமக்குள்ள வருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது. ஏன்னு கேட்டிங்களா, 10வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 44வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வசனத்தை பேசிகிட்டு இருக்கிறாரு நம்ம மிஸ்டர் அப்போஸ்தலர் பீட்டர். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா பரிசுத்த சரி எப்படா முடிப்ப, முடியலையா நீ, எதை கேட்டாங்க அவங்க போய் படித்து பாருங்கள். 10, 36, 43, 44 படித்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது 43வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பாவமன்னிப்பை பெறுவான். அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா விசுவாசிக்கணும், பாவமன்னிப்பை பெறணும். வேற எதுவும் கிரைட்டீரியா இருக்கா? கிரைட்டீரியா இல்லை. பாவமன்னிப்பை பெறுவான்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது 44வது வசனத்தில் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள், எந்த வசனத்தை கேட்டவர்கள்? சுவிசேஷத்தை கேட்டவர்கள். சுவிசேஷத்தின் முடிவாக என்ன சொன்னாங்க? பாவ மன்னிப்பு பெற்றவர்கள். அப்போ மொத்தத்துக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மனம் திரும்பி விசுவாசிச்சு பாவ மன்னிப்பை பெற்ற யாவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இதை கேட்ட உடனேயே உங்களில் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கோவம் வரும். உங்கள் அனுபவத்தை திருப்பியும் சொல்கிறேன், நான் மதிக்கிறேன். ஆனால் வசனத்தில் அப்படி தான் இருக்குது. இன்னொரு வசனம் சொல்லுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். இது எங்கே நடக்குது? இது எபேசு பட்டணத்தில் நடக்குது. இங்கே ஒரு சில கூட்டம் இவங்க யோவான் சானுடைய ஞானஸ்நானத்தை மட்டும் மேபி மிஸ்டர் அப்போல்லோ ப்ரீச் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இயேசுவை பிரசங்கம் பண்ணார், ஆனால் இயேசுவை கிறிஸ்துன்னு பிரசங்கம் பண்ணலை. அப்புறம் நம்ம அக்கில்லா பிரிஸ்கில்லா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ இப்போ இந்த மக்களுக்கு யோவானை தெரியும், இயேசுவை தெரியும், ஆனால் இயேசு தான் மேசியாங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அப்போ இவங்ககிட்ட கேட்கும்பொழுது பவுல் எப்படி கேட்குறாரு பாருங்களேன். இது நடந்து கிட்டத்தட்ட 10வது அதிகாரத்துக்கு அப்புறம் நடந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆயிருக்கும். மொத்த அப்போஸ்தலர்கள் சரித்திரம் 30 வருஷம், 30 to 32 வருஷம் வச்சுக்கிடுங்களேன். இப்போ இது 10 வருஷம் தாண்டி ஒரு கேள்வி 19வது அதிகாரத்தில், நீங்கள் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களா அப்படின்னு கேட்கல, நீங்கள் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களா அப்படின்னு கேட்கல, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா. அப்போ எதை? சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இன்னும் உங்களுக்கு திருப்தியாகலையா? இன்னொரு வசனம் சொல்லட்டுமா? அப்படியே எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு போனீங்க அப்படின்னா, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசித்து அதுக்கப்புறம் காத்திருந்து ஜெபித்து அப்படிலாம் இல்லை வரல. விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அப்படின்னா நீ கேட்டு பெற்றுக்கொண்டல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தருகிறேன்னு ஏற்கனவே சொன்ன அந்த பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரையா? ஐயோ டைம் ஆயிடுச்சே. முத்திரை போடப்பட்டீர்கள் என்ன அர்த்தம்னா, இந்த எபேசு பட்டணத்துக்கு இந்த பெரிய பெரிய முதலாளிகள்லாம் வந்து இந்த மரம் வாங்குவாங்க. இந்த மரம் வாங்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா இங்கே வருவான், மரத்துக்கு காசு கொடுப்பான், அவன் கையில் ஒரு முத்திரை மோதிரம் இருக்கும், அதை வச்சு சீலை போட்டு அடுத்த ஊருக்கு மரம் வாங்க போயிடுவான். இப்போ இந்த மரத்தை எடுத்துகிட்டு போகிறது யார்? பின்னாலே வேலைக்காரன் வருவான். இந்த வேலைக்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த பாஸோட முத்திரையை காமிப்பான். சார் இந்த முத்திரை இருக்கிறதெல்லாம் எங்கள் பாஸோடது சார். ஓ அப்படியா, இந்த பாருங்கள் இதில் உங்கள் முத்திரை இருக்குது. அப்போ எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ மரம் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து மரம் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் கேரண்டி அல்லது சீல் வாரண்டி எதுனா முத்திரை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் விசுவாசிகளான போது சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாகி மனம் திரும்பின அந்த நிமிடத்தில் இருந்து நீங்கள் அவரிடம் போய் சேருகிற வரை உங்களுக்கு ஒரு கேரண்டி சீலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் சார். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். சுவிசேஷத்தை நம்பணும், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெறணும். பெற்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். எவ்வளோ நாளுக்கு? அதே எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அப்படின்னா தி எட்டர்னல் ரிடம்ஷன், முழுவதுமாக சரீர மீட்பு முதற்கொண்டு எல்லா மீட்பையும் அனுபவிக்கிற அந்த நாள் வரைக்கும் இதுதான் கேரண்டி சீல். சரி, இன்னும் ஒரு வசனத்தை இயேசுடைய கேட்டுடலாமா? அவர் என்ன சொன்னார் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு? யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்பொழுது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதினா எதை பற்றி பேசுகிறாரு? அடுத்த வசனத்தை படித்து பாருங்கள், அங்கே விளக்கம் இருக்குது. தம்மை விசுவாசிக்கிறவன் அடையப்போகிற ஆவியை குறித்து
விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவி. அப்போ தன்னை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற பரிசுத்த ஆவியினரை குறித்து இங்கே வேற எந்த கண்டிஷனும் இல்லை சார். அப்போ இயேசு அப்போ மகிமைப்படலை, பாடுகளுக்குள்ளே போல பரமேறலை. அப்படி பாடுகளுக்குள்ளே போய் பரமேறினதுக்கு அப்புறம் இயேசுவை, இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். சரி, அப்போ இன்னும் எனக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆகலை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஓரளவு புரியுது. இன்னொரு வசனம் சொல்லட்டுமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை படித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். இதை கேட்டால் அந்த மற்ற ஆசீர்வாதத்தில் சொல்லுவீங்க. அதோடு சேர்த்து இன்னொன்று சொன்னார். என்ன? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கும் நமக்கு தேவை என்ன அப்படின்னா, இயேசு செய்த சிலுவையில் செய்த காரியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் பொழுது, நாம் இந்த நிச்சயத்தை பெறும் பொழுது நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும்னு லூக்கால சொல்லியிருக்கிறார்ல பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கரெக்டு. லூக்கால என்ன சொன்னார்? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:13. ஆமாம், வேண்டிக் கொள்ளணும், தப்பே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்களா? யோவான் 14:6 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், சத்திய ஆவியை தேற்றரவரனை தருவார்ன்னு இருக்கார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இயேசுவை விட நீங்கள் சூப்பராக ஜெபம் பண்ணி வாங்கிடுவீங்களா, இல்லை இயேசு பண்ண ஜெபமே போதுமா? நீங்களே யோசிச்சுடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஜெபம் பண்ணுறதா பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, எனக்காக அவரே ஜெபித்திருக்கிறார் பிரதர். சரி, லூக்கா 11:13 ஜெபிக்க சொன்னார்ல, கொஞ்சம் முன்னால பாருங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆஸ்க் அண்ட் ரிசீவ், கேளு கிடைக்குங்கிறதா சொல்றாரு தவிர இப்படி நிற்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு எதுவுமே சொல்லலை. அப்புறம் ஏன் நீங்க சந்தேகப்படுறீங்க? நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுட்டீங்களா? சுவிசேஷத்தை உணர்ந்து கொண்டீங்களா? கிறிஸ்து சிலுவையில் செய்த காரியம் உங்களுக்கு புரியுதா? நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, மனம் திரும்பிட்டீங்கன்னா, பாவ மன்னிப்பை பெற்றுட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக வாசம் செய்கிறார். திருப்பியும் வசனத்தை மட்டும் கோட் பண்ணுறேன். அப்போஸ்தலர் 2:38 மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்ற ஒவ்வொரு இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அப்போஸ்தலர் 10:34 சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்தவர்களிடத்தில். யோவான் 7:38 விசுவாசித்தவர்களிடத்தில். அப்போஸ்தலர் 19:2 விசுவாசித்தவர்களிடத்தில். கலாத்தியர் 3:14 விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, தைரியமாக இருங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ளையும் பலப்படுத்துகிற உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வாசம் செய்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை ஆண்டவரே, நாங்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று உம்முடைய சரீரத்தோடு இணைந்த அந்த நேரம் முதற்கொண்டு எங்களுக்குள்ளே எங்களையே தேவாலயமாக மாற்றி எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறபடினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதை உணர்ந்தவர்களாக, உம்முடைய வல்லமையை ஆண்டவரே உணர்ந்தவர்களாக ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.